இப்போ என்னென்னா, இப்போ இந்த ஈரான் பிரச்சனையில துபாயோட நிலைமை என்ன? ஏன் நம்ம துபாய் பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம நாட்டுக்கும் ரொம்ப குறிப்பாக தென்னிந்தியாவுக்கும் துபாய்க்கும் அவ்வளோ இணக்கமான ஒரு பிஸ்னஸ் வர்த்தக ரீதியான, அப்புறம் வேலைவாய்ப்பு ரீதியான, அதுக்கப்புறம் வெளிநாட்டு என்ன சொல்கிறது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், நம்ம வெளிநாட்டு பணம் நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு வளமான எதிர்காலம், அதுக்கெல்லாம் வந்து துபாய் வந்து ஒரு முக்கியமான திறவுகோல் தான், முக்கியமான நாடு. ஸோ அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, துபாயோட நிலைமை சொல்லிக்கிற மாதிரி ஓஹோன்னு இல்லை. இந்த ஈரான் பிரச்சனையில் யுஏஇ அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்னா அஃபெக்ட் ஆகிருக்கு. சரி, யுஏஇயில் அதிகமாக அஃபெக்ட் ஆனது எது அப்படின்னா துபாய். ஏன் அப்படி துபாய் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஷார்ஜா அவங்க வந்து வெறும் கட்டடம், அதோட ஜிடிபியோ ரொம்ப பெருசாலாம் இல்லை, அவங்க அழட்டிக்க வேண்டியதில்லை. அஜ்மான் சொல்ல வேண்டியதில்லை. உம்மல் குயின் அது பாவம் பரிதாபமாக உட்காந்துருக்கு. ராசல் கைமா அது வந்து இப்போ அடுத்த கட்டமாக அவங்க வருமானத்துக்காக ஒரு கேசினோ வந்து ரெடி பண்ணுறதா, ரொம்ப பெரிய அளவு கேசினோ பண்ணுறதா கேள்விப்பட்டோம். அப்புறம் ஃபுஜேரா அங்கே வந்து ஆயில் ரிஃபைனரி, அப்புறம் வாட்டர் டீசலேஷன் பிளான்ட்டு அப்படின்னு அந்த மாதிரி. ஆனால் துபாய் வந்து உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு நாடு, நகரம் அப்படி சொல்லலாம். சரி, துபாய் வந்து பெரிய அளவு அஃபெக்ட் ஆகிருக்கு. எப்போவுமே முதல் மாடியிலேருந்து கீழே குதிச்சா லேசாக காய்கால் உடையும், 10வது மாடிலேருந்து கீழே குதிச்சா என்ன ஆகும்? அது மாதிரி துபாய் எடுத்தேன்னா 10வது மாடி. நீங்கள் வந்து அஜ்மானோ, உம்மல் குவைனோ, ராசல் கைமாவோ, ஃபுஜேராவோ எடுத்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லணும்னா அது யுஏஇயில் 7 எமிரேட்ஸில் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஸோ அதனால் அது வந்து முதல் மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி வச்சுக்கங்களேன்.